السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல்வேறு சஹாபாக்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் தொடராக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இரவு நாம் லைலத்துல் கத்ர் இரவை தேடக்கூடிய மக்களாக அதிகமான அமல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். சில சஹாபாக்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் படித்தோம் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலிருந்து பல படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்தோம் என்று சொன்னால், நாமும் அவர்களை போன்ற வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக மாறலாம். ஆதலால் தான் அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே அதிகமான வசனங்கள், அதிகமான குர்ஆன் ஆயத்துகளை அல்லாஹ் தஆலா வரலாறுகளை நோக்கியே அல்லாஹ் தஆலா ஆயத்துகளை இறக்கினான். காரணம், வரலாறுகளின் மூலியமாக ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை படிப்பினைகளாக உருவாக்கி அந்த வாழ்க்கையை சீர்படுத்த முடியும். அதே போன்றுதான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க இருக்கின்றோம். அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக என்ன செய்தார்கள், அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டார்கள், எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தி நிப்பாட்டினான் என்கின்ற வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமான கேள்விப்பட்ட ஒரு சஹாபியினுடைய பெயர், அதிகமாக நாம் கேள்விப்படக்கூடிய ஒரு நபர் யார் என்று சொன்னால் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதிகமாக இந்த பெயரை கேள்விப்பட்டிருப்போம். அதிகமான பயான்களில் குறிப்பாக ரமலான் வந்து விட்டாலே இவருடைய பெயரை நாம் பார்க்காமல், இந்த நபித்தோழரினுடைய வாழ்க்கையை, அவருடைய ஹதீஸுகளை கேட்காமல் நாம் ரமலானை கடந்தது கிடையாது. யார் இந்த சஹாபி, இவர்கள் எப்படி இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தார்கள்? அபூதர் அல் கிஃபாரி, கிஃபார் என்கின்ற ஒரு கோத்திரம் மக்காவிலே இருந்தார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், மக்காவினுடைய வெளிப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் கிஃபார். இவர்களுடைய பிரதான வேலைகளே, இவர்களுடைய பிரதான பணியே என்னவென்று சொன்னால் கொள்ளையடிப்பது தான் இவர்களுடைய பணி.
திருடுவது, கொள்ளையடிப்பது, வழிப்பறி செய்வது, இதுதான் இவர்களுடைய பிரதான பணிகளாக இருந்தது. இப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுக்கு மத்தியிலே அபூதர் என்கின்ற ஒரு மனிதர், அவருடைய உண்மையான பெயர் என்னவென்று சொன்னால் ஜுந்துப் இப்னு ஜுனாதா. ஜுந்துப் இப்னு ஜுனாதா என்கின்ற இவருடைய உண்மையான பெயரே இதுதான். அபூதர் என்பதாக நாம் கேள்விப்பட்ட பெயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு புனை பெயராக வைக்குகின்றார்கள். ஜுந்துப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களுடைய இயற்பெயரே ஜுந்துப் இப்னு ஜுனாதா. இவர்கள் அந்த ஹிஜாஸினுடைய பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருகின்றது. என்னவென்று சொன்னால், இவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் சில மனிதர்கள் சிலைகளை வணங்குவதை தடுத்து கொண்டார்கள். சில மனிதர்கள் ஹத்னா செய்து கொண்டிருந்தார்கள். சில மனிதர்கள் உறவுகளோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்கின்றான் அல்லவா, நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இப்படிப்பட்ட மக்கள் மக்காவிலும் சரி, மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னாலேயே இப்ராஹீமினுடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்கின்ற பெயரிலே இவர்கள் ஒரே இறைவனை தான் வணங்க வேண்டும், சிலைகளை வணங்கக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் வாழ்ந்த மக்கள். அப்படிதான் இந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்குகின்றார்கள். ஒரே இறைவனை தான் வணங்க வேண்டும், சிலைகளை வணங்கக்கூடாது, சிலைகள் நமக்கு என்ன பயனை தரும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குகின்றது. மக்கா மாநகரத்திலே ஒரு மனிதர் வந்திருக்குகின்றார். அவர் சொல்லுகின்றார், ஒரே இறைவன், நாம் எதை கொள்கையாக கொண்டிருக்கின்றோமோ, எதை நாம் அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்க்கைகளை நகர்த்துகின்றோமோ, அப்படிப்பட்ட கொள்கையை போதிக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்திருக்குகின்றார். அவர்தான் முஹம்மது என்கின்ற பெயர் கேட்டவுடன் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை அந்த நேரத்தில் ஏற்கவில்லை. எப்படியாவது அந்த முஹம்மதை பார்க்கணும், முஹம்மதை நாம் சந்தித்து அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய மார்க்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய ஊரை விட்டுட்டு மக்காவுக்கு வராங்க. மக்காவிற்கு வந்தால் மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் இருக்குகின்றார்கள். மக்காவினுடைய காஃபிர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, இங்கே முஹம்மதுன்னு யாரோ இருக்கிறாராமே, அவர் புதிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்றாராமே என்கின்ற சொன்ன வார்த்தை தான் போதும், அந்த இடத்திலே அவர்களுக்கு அடி விழுகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்றைக்கெல்லாம் கசாப்பு கடைகளிலே ஒரு ஆடை வெட்டணும்னா ஒரு மரக்கட்டையில் வச்சு வெட்டுறோம் அல்லவா, அந்த இடத்திலே எப்படி இரத்தங்கள் தெறிக்கப்படுகின்றது, அந்த அளவிற்கு என்னுடைய உடம்பில் காயங்கள் ஏற்பட்டது, அந்த அளவிற்கு என்னை அடித்தார்கள் என்பதாக அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்திலே பதிவு செய்கின்றார்கள். வெறும் மார்க்கத்தெல்லாம் ஏற்றுக்கல. அந்த நேரத்தில் முஹம்மது எங்கே இருக்காரு, முஹம்மது யார் என்கின்ற பெயரை கேட்டவுடன் இவ்வளவு அடிகள் அவர்களுக்கு விழுகின்றது. அபூதர் அல் கிஃபாரி அந்த மக்களை எல்லாம் கடந்து தப்பிச்சு போய் காபத்துல்லாவினுடைய ஒரு பகுதியிலே ஒளிஞ்சி அப்படியே வாழ்கிறார், மறைந்து வாழ ஆரம்பிக்கின்றார். ஒரு நாள் காலை சுபுஹுடைய நேரம், 2 பெண்கள் நடந்து செல்கின்றார்கள். அவர்களிடம் இந்த மனிதர் கேட்கின்றார், முஹம்மதை உங்களுக்கு தெரியுமா, அவர் ஒரே இறைவனை தான் வணங்குகின்றாராமே, நீங்கள் ஏன் இந்த சிலைகளை வணங்குகின்றீர்கள் என்பதாக அபூதர் அல் கிஃபாரி அந்த பெண்களிடம் கேட்டவுடன் அந்த பெண்கள் சொல்கின்றார்கள், இவ்வளவு அடி வாங்கியும் உனக்கு நீ திருந்தவில்லையா, இவ்வளவு அடிச்சு நீ திருந்தலையா, நீ இப்படிதான் இன்னும் இருக்கியா என்பதாக திட்டி விட்டு செல்கின்றார்கள். இந்த சப்தம் கேட்டவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே வழியிலே நடந்து வருகின்றார்கள். என்ன பிரச்சனை, இந்த இடத்துல ஃபஜருடைய நேரம், 2 பெண்கள் கூச்சலிடுகின்றார்கள், யார் அந்த இடத்திலே பிரச்சனை செய்கின்றார்கள் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகின்றார்கள். வந்து பார்த்தால் பல காயங்களுடன் இந்த மனிதர் காணப்படுகின்றார். பார்த்தவுடன் இந்த மனிதர் சொல்கின்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்பதாக. அந்த நேரத்திலே சலாம் எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யம் கிடையாது. அஃப்சு சலாம், அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லவா,
சலாமை பரப்புங்கள் என்பதாக இதற்கு பின்னால் வந்த கட்டளைகள் தான் அது. அதற்கு முன்னால் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் அனைவரும் சலாம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியது கிடையாது. இந்த மனிதர் முதல் முறையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கின்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்பதாக சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவர்கள் இங்கே யாருமே கிடையாது, நீங்கள் யார், புதிதாக இருக்குகின்றீர்களே, நீங்கள் யார் என்பதாக கேட்ட பொழுது அபூதர் அல் கிஃபாரி சொல்கின்றார், நான் கிஃபாரா ஊரை சேர்ந்தவன், கிஃபாரா கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று சொன்ன நிமிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கிஃபாரி லா யக்ஃபிருல்லாஹு லஹா, நீ கிஃபாரி என்று சொன்னால் கிஃபாரி கோத்திரத்தை அல்லாஹ் தஆலா ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். காரணம், அந்த அளவுக்கு அந்த மக்கள் ரொம்ப கொடூரமாக இருந்தாங்க. வழிப்போக்கர்களிடம் அவர்கள் வழிப்பறிகளை செய்வதும் கொள்ளையடிப்பதும் திருடுவதுமாக இருந்தார்கள். உடனே இந்த வார்த்தையை சொன்னவுடன் அவர் பார்க்குகின்றார், நான் முஹம்மதை தேடி வந்திருக்கின்றேன், என்னுடைய மதமும் நான் எந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றேனோ அதே மார்க்கத்தை தான் அவரும் போதிக்குகின்றார் என்பதாக எனக்கு சொல்லப்பட்டது என்பதுடன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தான் முஹம்மது, உங்களுக்கு என்ன வேண்டும், எத்தனை நாட்கள் இங்கே தங்கியிருக்கின்றீர்கள் என்பதாக சொன்ன பொழுது அந்த இடத்திலே அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கிட்டத்தட்ட நான் 30 நாளா இந்த காபத்துல்லாவை சுற்றி நான் மறைமுகமாக மறைந்திருக்கின்றேன். சரி, சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணீங்க, குடிப்பதற்கு என்ன செய்தீர்கள் என்பதாக கேட்ட பொழுது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சாப்பிட்றதுக்குலாம் எனக்கு எந்த சாப்பாடும் கிடையாது, உண்பதற்கு எந்த உணவும் கிடையாது, நான் வெறும் ஜம்சம் நீரை அருந்தியவனாக குடித்தவனாக என்னுடைய நாட்களை கழித்தேன் என்பதாக சொன்னார்கள். இதை வைத்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், எந்த ஒரு நீருக்கும் பசியை தீர்க்கக்கூடிய சக்தி எந்த ஒரு நீருக்கும் கிடையாது, இல்லா ஜம்சம், ஜம்சம் மாத்திரம்தான் தாகத்தையும் தீர்க்கும் பசியையும் தீர்க்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னால் இந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகின்றார்கள். நுழைந்தவுடன் சொல்கின்றார்கள், என்னுடைய தம்பி இருக்கிறார், என்னுடைய சகோதரன் ஒருவர் இருக்குகின்றார், அவரிடம் சென்று நான் மார்க்கத்தை சொல்லட்டுமா என்பதாக கேட்கப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தருகின்றார்கள். கிஃபாரா பகுதிக்கு செல்கின்றார். அங்கு சென்று அவருடைய தம்பி அவருடைய சகோதரரிடம் இஸ்லாத்தை சொல்கின்றார். உமைஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய சகோதரர், அவரும் இஸ்லாத்திற்குள்ளாக வருகின்றார். இந்த 2 மகன்களும் இஸ்லாத்திற்குள்ளாக வந்ததை பார்த்த அந்த தாய், அவர்களை பெற்ற தாயும் இஸ்லாத்திற்குள்ளாக வருகின்றார்கள். குடும்பமே இஸ்லாத்துக்குள்ளாக வருது. குடும்பம் இஸ்லாத்துக்குள்ளாக வந்தவுடன் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒவ்வொருவராக இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்து கொண்டே இருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் கிஃபாரி என்கின்ற கோத்திரத்தில் பாதி அளவிற்கு மக்கள் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகின்றார்கள். இப்படியே காலங்கள் உருண்டோடுகின்றது. அங்கு இருக்கக்கூடிய அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் எல்லாம் மக்காவுக்கு வந்துடட்டுமா, நாங்கள் எல்லாரும் ஹிஜாஸ் பகுதியை விட்டுவிட்டு நாங்கள் எல்லாம் மக்காவிற்கு வந்து விடட்டுமா என்பதாக கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ் எனக்கு வஹி இறக்கியிருக்கான், நாம் எல்லாம் மதீனாவிற்கு செல்ல வேண்டும், நீங்கள் முதலில் செல்லுங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. கிஃபாரி கோத்திரத்தைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக மதீனாவிற்குள்ளாக நுழைகின்றார்கள். மதீனாவிலே எந்த அளவிற்கு வாழ ஆரம்பிக்கின்றார்கள் என்று சொன்னால், மதீனாவிலே அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய நல்ல முறையிலே எப்படி இஸ்லாம் சொல்கின்றதோ, எப்படி திருட்டையோ ஒரு கொள்ளையடிப்பதை எப்படி இஸ்லாம் தடுத்திருக்கின்றதோ அப்படி அவர்கள் தடுத்து கொண்டவர்களாக வாழ ஆரம்பிக்கின்றார்கள். பிற்காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கிஃபாரி, முதலில் சொன்னார்கள் அல்லவா, கிஃபாரி கோத்திரத்தை அல்லாஹ் தஆலா ஒரு காலும் மன்னிக்க மாட்டான் என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிஃபாரி கோத்திரத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பு கொடுக்கப்பட்ட கூட்டமாக மாற்றினான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒற்றை மனிதர் ஒரு கூட்டத்தையே மாற்றினார் என்று சொன்னால், அவருடைய கோத்திரத்தையே மாற்றினார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஒழுக்கமுடையவராக இருப்பார். நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அபூதர் ஒரு வீக்கான ஒரு சஹாபி, ஒரு உடல் வலிமையிலே ஒரு வீக்கான சஹாபி, ஒரு எந்த அளவிற்கு என்று சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய அந்த அளவிற்கு அவருக்கு தைரியம் இருக்காது, அவர் உள்ளத்தில் அளவிலும் பலகீனமான ஒரு மனிதர் என்பதாக
சொல்லப்படுகின்றது. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீரத்திற்கு ஒப்பானவர்கள் இந்த அபூதர் அல் கிஃபாரி. தோற்றத்திலும் சரி வீரத்திலும் சரி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒப்பானவர்களாக இந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அப்போ ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து இவர் பலகீனமானவர் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால், இன்னைக்கெல்லாம் நம்மள்ட்ட யாராவது வந்துட்டு ஜி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிடுவோம்? கடந்து சென்று விடுவோம். ஆனால் அபூதர் அல் கிஃபாரி கிட்ட யாராவது ஒரு கண்ணீரை விட்டுட்டாங்கன்னா, யாராவது ஒரு விஷயத்தை ரொம்ப கவலையுற்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே கண் கலங்கி விடுவார். அந்த இடத்திலே அவருடைய மனம் இலகிவிடும். ஒரு மனிதர் அவருக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்காக ஒரு தீர்ப்புக்காக வந்து கேட்டால் கூட யார் அழுகிறாங்களோ, யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்களுக்கு சார்பாக தீர்ப்பு கொடுக்கக்கூடிய மனிதராக இந்த அபூதர் அல் கிஃபாரி ஆகிவிடுவார். ஆதலால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதர் ஒரு பலகீனமானவர் என்பதாக. ஆனால் அவருடைய உடல் வலிமையிலும் சரி, அவருடைய மன தைரியத்திலும் சரி, அவர்கள் வீரம் உடைய ஒரு சஹாபியாகவே காட்சியளித்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று யாரெல்லாம் ஆரம்ப காலத்து முஸ்லிம்களாக சஹாபாக்களாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூலிகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஏதாவது ஒரு சகாத்தோ ஒரு சதக்காவோ வந்துவிட்டால் அதை ஆரம்ப கால சஹாபாக்களுக்கு அதிகமான பங்குகளை வைப்பார்கள். காரணம், அவர்கள் இஸ்லாத்திற்காக ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு அதிகமான பங்குகள் வைக்கப்பட்டது. இப்படி இவர்களுக்கு நிதி கொடுக்கும் பொழுது இந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நிதி கொடுத்தால் அதை அவர்கள் வாங்க மறுக்குகின்றார்கள். இல்லை யா ரசூலுல்லாஹ், இதற்கு தகுதியுடையவன் நான் இல்லை. எவ்வளவோ நபர்கள் அந்த பணத்திற்கு கூட தகுதி இல்லாமல் எவ்வளவு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இருக்குகின்றார்கள், அவர்கள்தான் இந்த பணத்தை வாங்குவதற்கு தகுதி உள்ளவர்கள் என்பதாக தட்டி கழிக்குகின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஹ்ரைன் நாட்டிற்கு போகிறாங்க. அங்கே போய் ஜக்காத்தை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்தால் ஒரு ஃபஜரினுடைய நேரம், சஹாபாக்கள் எல்லாம் விழித்திருக்குகின்றார்கள், சந்தோஷப்படுறாங்க. காரணம், அதிகமான கஜானாக்களை அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வருகின்றார்கள். இதை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அபூ உபைதா வந்திருக்காரே, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, பார்த்தேன், பங்கு வைக்கப்படும், பொறுமையாக இருங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. பங்குகள் வைக்கப்படுகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பங்கு கொடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்ட்ட அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த மூட்டையினால் தூக்க முடியலை, கொஞ்சம் தூக்கிய மேலே வைங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, நான் தூக்கி வைக்க மாட்டேன். பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், பக்கத்தில் இருக்கிற பாட்டு, நீங்கள் எனக்கு தூக்கி வைங்க என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்பொழுதும் சொல்லப்படுகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, தூக்கி வைக்காதீங்க, அவர் முடிஞ்சால் தூக்கிட்டு போகட்டும், இல்லை என்றால் விட்டு செல்லட்டும் என்பதாக சொல்லப்படுகின்றது. அவர் தூக்கி வைக்கும்போது சில பணக்கட்டுகள், சில சில்லறைகள் கீழே விழுகுது. அதையும் எடுத்து வைத்து கொண்டு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து நடந்து செல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து செல்லக்கூடிய அளவிற்கு, அவர்கள் காணாமல் போகிற அளவுக்கு ஒரு தூரமாக நடந்து சென்றோம் என்று சொன்னால், நம்முடைய கண் பார்வையிலிருந்து சில மனிதர்கள் மறைந்து விடுவார்கள் அல்லவா, அந்த அளவிற்கு மறைந்து செல்லக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல நீங்கள் ஏன் இவ்வளவு காசுப்படுறீங்க என்பதாக கேட்கவில்லை. இது உங்களுடைய ஹக்கு, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போகாமல் போங்க என்பதாக அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டார்கள். ஆனால் அதே போன்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய செல்வத்தை வேண்டாம் என்பதாக ஒதுக்கிவிட்டு சென்றார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு இந்த சஹாபி பேணுதலுடன் இருந்தார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மிக பேணுதல் உடையவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு காலம் முழுவதும் கஷ்டத்திலே வாழ்ந்த ஒரு சஹாபி. என்ன வார்த்தை தெரியுமா? ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்கின்றார்கள். தன்னந்தனியாக நடந்து செல்லும் பொழுது பின்னாலே சில காலடி சத்தங்கள் கேட்கின்றது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், அபூதர்ரா என்பதாக கேட்கின்றார்கள். பின்னால் இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலுல்லாஹ், நான் தான் அபூதர் என்பதாக சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதரே, இந்த உஹது அளவிற்கு என்னிடம் செல்வம் இருந்தாலும் அதை நான் தர்மம் செய்வேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். இந்த வாழ்க்கையை, இந்த விஷயத்தை அவர்களுடைய வாழ்க்கையினுடைய விதியாக மாற்றினார்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கிட்ட எந்த பொருள் இருந்தாலும் உடனே சதக்கா பண்ணிடுவார். அவங்க கிட்ட என்ன ஒரு பொருள் வந்தாலும் தன்னுடைய வீட்டிற்கு வேண்டுமே, தன்னுடைய குழந்தைகளுக்கு வேண்டுமே, தன்னுடைய மனைவிக்கு வேண்டுமே என்பதாக எடுத்து ஒரு காலம் வைத்தது கிடையாது. எப்பொழுது அவர்களுக்கு கையில் கிடைத்தாலும், எந்த ஒரு பொருளாதாரம் அவர்களுக்கு கையில் கிடைத்தாலும் உடனடியாக சதக்கா செய்து விடுவார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இது மாத்திரமல்ல, எந்த அளவிற்கு பேணுதல் உடையவர்கள் என்று சொன்னால், ஒரு காலகட்டம் அவர்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் தர்மம் செய்கின்றார். தபூக்குடைய நேரம், தபுக் போரை பற்றி நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். ஒரு உஷ்ணமான ஒரு காலகட்டத்திலே, ஒரு பஞ்ச காலகட்டத்திலே இந்த போர் ஆரம்பமாகின்றது. சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய பொருளாதாரங்களை அள்ளி அள்ளி கொடுக்குகின்றார்கள். சில சஹாபாக்கள் இந்த போருக்கு வராமல் பின்தங்கி விடுகின்றார்கள். சில முனாஃபிக்குகள் இந்த போருக்கு செல்லாமல் மதினாவிலே தங்கியிருக்காங்க. இந்த இடத்திலே நம்மெல்லாம் அந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம்லாம் கேட்டிருப்போம். கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 நாட்கள் பேசாமல் இருந்தாங்க என்கின்ற வரலாறுகளை எல்லாம் நாம் படித்திருப்போம். இப்படியே போருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. போர் நடக்கவில்லை, திரும்பி வருகின்றார்கள். வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அபூதர் வந்திருக்காரான்னு. திரும்பி பார்த்தால் அந்த படையில் அபூதரை காணவில்லை. போகும்போது அபூதர் அல்ல, வரும்பொழுதும் அபூதர் அந்த படையிலே இல்லை. தூரத்தில் ஒரு நபர் வருவதை போன்று தெரிகின்றது. என்னவென்று பார்த்தால், ஒரு போருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வாகனம், ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். ரொம்ப தூரம் நடந்து போகணும். அப்படிங்கும்போது ஒரு குதிரையோ ஒரு ஒட்டகத்திலேயோ செல்வார்கள். ஆனால் இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் எந்த ஒரு ஒட்டகையும் இல்லை, எந்த ஒரு குதிரையும் இல்லை. தன்னிடம் இந்த ஆயுதங்களை எல்லாம் ஒரு பொட்டலமாக மடித்து மதினாவிலிருந்து தபூக் வரைக்கும் நடந்து வருகின்றார்கள். அதற்கு முன்னாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர் இடத்திற்கு சென்று அந்த போர் நடக்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டு வருவதை பார்க்கின்றார்கள். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதரை பாருங்கள், எந்த அளவிற்கு பேணுதல் உடைய மனிதர். யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்மளை விட்டுட்டு வண்டி போயிடுச்சு, நம்ம நடந்து போவோமா ஏதாவது ஒரு விஷயத்திற்கு? ஒரு பள்ளிவாசலுக்கு வருவதை கூட வாப்பா விட்டுட்டு போயிட்டாருன்னா மகன் என்ன பண்ணுறது கிடையாது, ஜும்மாவுக்கு வர்றது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஆனால் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல கிலோமீட்டர்களை தாண்டி தன்னிடம் ஆயுதங்கள் மாத்திரம் எடுத்துக்கொண்டு எந்த ஒரு தன்னுடைய கால்நடைகளை எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு வாகனத்திலும் ஏறி வராமல் நடந்தே வந்தார்கள் என்று சொன்னால், இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட அற்புத மனிதராக இருந்தார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படியே காலங்கள் உருண்டோடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம், அதற்கு பின்னால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். இந்த ஆட்சி காலத்திலே சிரியா இன்றைக்கு இருக்கிறது அல்லவா, இந்த சிரியாவிலே ஆளுநராக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை ஆட்சியாளராக அமைத்திருந்தார்கள். அந்த நேரத்திலே அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஃபத்வாவை கொடுக்குகின்றார்கள். என்ன ஃபத்வா என்று சொன்னால், யார்கிட்டெல்லாம் தங்களுடைய தங்கமும் நகையும் தனக்கு போக இருக்குதோ, இன்னைக்கு நம்மள்ட்ட ஒரு கர்ச்சீஃப் இருக்கு, 2 கர்ச்சீஃப் இருக்கு, நமக்கு ஒரு கர்ச்சீஃப் போதும், அதுக்கு போக மிச்சம் என்ன இருந்தாலும் அதை அப்படியே கொண்டு போய் தர்மம் செய்யுங்கள் என்பதாக ஒரு ஃபத்வாவை அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குகின்றார்கள். இந்த சட்டம் இன்னைக்கும் முரணான ஒரு சட்டம். இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டில் யாருமே கிடையாது. அப்படியே ஒரு விஷயத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லியும் தரவில்லை. ஆனால் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஒரு உஹது மலை அளவிற்கு எனக்கு பொருளாதாரம் இருந்தாலும் அதை நான் அப்படியே தர்மம் செய்வேன் என்பதாக. அந்த விஷயம் அவர்களுடைய ஆள் மனதிலே பதிந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளும் நமக்கு போக என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக சட்டத்தை சொல்கின்றார்கள். இந்த விஷயம் பெரிய கிளர்ச்சியாக வெடிக்குகின்றது.
அபூதர் கிஃபாரியர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுகின்றார்கள், நீங்கள் மதீனாவுக்கு வாங்க, நம்ம மதீனாவில் வச்சு பேசிக்கலாம் என்பதாக. மதீனாவிற்கு அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். வந்தால் அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அபூதர் அல் கிஃபாரியை பார்ப்பதற்காக மிகப்பெரிய ஒரு கூட்டம் கிளம்புகின்றது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்தார்கள், நான் அந்த அளவுக்கு பெரிய ஒரு கூட்டத்தை நான் என்னுடைய வாழ்நாளில் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் என்னை பார்ப்பதற்காக வந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு என்கிட்ட பேசினாங்க, இந்த சட்டத்தை நீங்கள் கைவிடுங்க, இப்படி எந்த ஒரு மனிதராலும் வாழ முடியாது என்பதாக எவ்வளவோ சொன்னார்கள். நான் கேட்பதாக இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேலாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எங்கள்கிட்ட கொஞ்சம் நீங்கள் தள்ளி இருங்க, நீங்கள் எங்கள் கூட இருந்தால் பிரச்சனை தான் ஆகும் என்பதாக சொன்னார்கள். நான் என்னுடைய இருப்பிடத்தையே மாற்றினேன். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மதீனாவிலிருந்து ரபதா என்கின்ற சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு தன்னுடைய வீட்டையே கொண்டு போயிட்டாங்க. தன்னுடைய குடிசையை மதீனா என்கின்ற மாநகரத்திலிருந்து ரபதா என்கின்ற ஒரு இடம், அது ஒரு சுற்றி இருக்கக்கூடிய பாலைவனம். இன்றைக்கும் அந்த பகுதியிலே மக்கள் எல்லாம் பயணிக்க மாட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உம்ராக்கும் ஹஜ்ஜுக்கும் போகக்கூடிய மக்கள் மாத்திரம்தான் அந்த வழியிலே போவாங்க. மற்ற நாட்களில் அந்த இடத்தில் யாரும் நடந்து செல்ல மாட்டார்கள். ஒரு ஈகாக்காவை கூட நாம் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்திற்கு அபூதர் அல் கிஃபாரி போகின்றார். அவருடைய மனைவியும் கூட்டிட்டு போறாங்க, அவருடைய வேலையாளையும் கூட்டு போறாங்க. எந்த அளவிற்கு வாழ்ந்தார் என்று சொன்னால், அவர்கிட்ட இருந்ததே ஒரே ஒரு ஆடை தான். அந்த ஒரு ஆடையை, கீழாடையை மாத்திரம் அவர் உடுத்தி கொண்டு மேலாடையை தன்னுடைய வேலையாளுக்கு கொடுக்குறாங்க. இப்படியே வாழ்க்கை ஓடுகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவரை பார்க்க போகின்ற அனைத்து சஹாபாக்களும் கண்ணீருடன் திரும்பினார்கள். சாப்பிடுவதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக தங்களை தாங்களே அவர்கள் ஆளாக்கி கொண்டார்கள். காரணம் ஒரே ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, நீங்கள் அனைத்தையும் தர்மம் செய்யுங்கள், எனக்கு உகத மலை அளவிற்கு எனக்கு பொருளாதாரம் இருந்தாலும் அனைத்தையும் நான் தர்மம் செய்வேன் என்பதாக அந்த ஹதீஸ் அவர்களுடைய ஆள் மனதிற்குள்ளாக சென்றது. அதை வைத்து கொண்டு அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ ஆரம்பிக்கின்றார்கள். கடைசி நேரம், அவர்களுடைய சக்கராத்தின் இடைகால், அவருடைய சக்கராத்தினுடைய நேரம், மரண நேரம். அவரை குளிப்பாட்டுவதற்கோ அவர்களை கஃபன் செய்வதற்கோ குழியில் இறக்குவதற்கு கூட ஆள் இல்லை. வேலைக்காரர் இருக்காரு, தன்னுடைய மனைவி இருக்காங்க. சக்கராத்தினுடைய கால், படுத்து கிடக்கிறாங்க. அந்த நேரத்திலே ஒரு கூட்டம் வருகின்றது. இதை பார்த்தவுடன் அவர்களுடைய மனைவி வழியின் மடித்து நிப்பாட்டுறாங்க. பார்த்தால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சஹாபாக்கள். நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க என்பதாக கேட்ட பொழுது அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். ஒரு பகுதியிலே நீங்கள் செல்லும் பொழுது தன்னந்தனியாக விடப்பட்ட ஒரு சஹாபி இருப்பார், அவரை நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்னறிவிப்பு செய்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. சென்று பார்த்தால் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்குகின்றார்கள். சக்கராத்தினுடைய நேரம், எந்த அளவிற்கு பேணுதல், யோசித்து பார்க்க வேண்டும். மரணத்தினுடைய நேரம் சொல்லுகின்றார்கள், என்னை யார் தெரியுமா குளிப்பாட்டி கஃனிட வேண்டும், யார் தெரியுமா என்னை கபருக்குள்ளே இறக்க வேண்டும், உங்களில் யாரெல்லாம் அரசாங்க பணியில் இல்லாமல் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் என்னை குளிப்பாட்ட வேண்டும், அவர்கள் மாத்திரம்தான் எனக்கு கஃனிட வேண்டும், அவர்கள் மாத்திரம்தான் என்னை கபருக்குள்ளாக இறக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த கூட்டத்தில் இருந்த அனைத்து சஹாபாக்களும் ஆட்சி பீடத்திலே இருந்தவர்கள், ஆட்சியினுடைய சிறு சிறு விஷயங்களை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவை தவிர அனைத்து சஹாபாக்களும், அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருந்த அனைத்து சஹாபாக்களும் அரசாங்கத்தினுடைய சிறு வேலைகளையாவது செய்து கொண்டிருந்த ஒரு சஹாபாக்களினுடைய கூட்டம். மரணிக்குகின்றார்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 32 மரணமானால் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுவை குளிப்பாட்டுகின்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பாட்டுகின்றார்கள், கஃனிடுகின்றார்கள். அதே போன்று அவர்களை கபரில் இறக்குகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். யாரை? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுவை, நீங்கள் தன்னந்தனியாகவே வாழுவீர்கள்,
தன்னந்தனியாகவே மரணிப்பீர்கள், தன்னந்தனியாகவே நீங்கள் கபருக்குள்ளாகவும் இறக்கப்படுவீர்கள் என்பதாக அபூதர் அல் கிஃபாரி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவோ பொருளாதாரம் நம்மிடம் இருக்கலாம், எவ்வளவோ சொத்து பத்துகள் இருக்கலாம், ஆனால் இந்த ரமலானினுடைய மாதம் நாம் எந்த அளவிற்கு தர்மங்களை செய்கின்றோம், எந்த அளவிற்கு நாம் தர்ம சிந்தனைகளிலே நம்முடைய குழந்தைகளை வளர்க்குகின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அபூதர் அல் கிஃபாரி அவர்களுக்கு ஈக்குவலாக நம்மளால தர்மம் செய்ய முடியாவிட்டாலும் ஏதோ நம்மளால் முடிந்த அளவிற்கு தர்மங்களை செய்ய வேண்டும். காரணம், ஒரு ஹதீஸு தான் அபூதர் அல் கிஃபாரி அவர்களை மாற்றியது. எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் அனைத்தையும் நான் தர்மம் செய்வேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட மக்களாக நீங்களும் நானும் வாழ அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஹர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.